கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நம் ஆதியாகமம் 2வது அதிகாரத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவர் சமூகத்தில் அந்த பகுதியை ஒப்பு கொடுப்போம். எங்கள் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான தியான பகுதிக்காக உமக்கு கொடான ஸ்தோத்திரம் ஐயா. நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த தியான பகுதியில் உங்களுடைய வார்த்தையை தியானிக்கின்ற பொழுது நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக, கற்றுக் கொடுக்கும்படியாக உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. நிறைய ஆளுகை செய்ய அடியேனை மறைத்து நீர் மாத்திரம் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 1 முதல் 3 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகள் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். அல்லேலூயா. அதிலே ஓய்ந்திருந்தபடியால் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஓய்ந்திருந்தபடியால் என்று வாசிக்கிறதுனால தேவன் ஓய்ந்திருந்தார் என்று சொல்லி பொருள் கிடையாது இல்லையா. அவர் இந்த படைப்பின் அந்த காரியத்தை என்ன செய்திருந்தார், அதை செய்து முடித்து நிறைவேற்றி 2வது வசனத்தில் வாசிக்கிறோம். 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதை நிறைவேற்றி முடித்திருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் 121:4 வாசிக்கிறோம். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை இல்லையா. அவருக்கு ஓய்வில்லை. இந்த வசனத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிற காரியம் இந்த 2வது வசனத்தில் பாருங்களேன், நிறைவேற்றி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா. முடித்த பின்பு அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கூட மனிதனுடைய பிறப்பை பாருங்களேன், ஒரு துவக்கம் இருந்தால் கண்டிப்பாக ஒரு முடிவு இருக்கும். மனிதனுடைய பிறப்பு ஒரு துவக்கம், அப்படி தானே. அப்போ முடிவு யாருடைய கையில் இருக்கிறது? கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது இல்லையா. இடைப்பட்ட நாட்களில் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. இந்த வாழ்க்கையிலே நாம் செய்து நிறைவேற்றும்படியாக நிறைய காரியங்களை, பொறுப்புகளை கர்த்தர் நம்மிடம் ஒப்பு கொடுக்கிறார். அதை நிறைவேற்றி முடிக்கும்படியாக ஆண்டவருடைய பிள்ளைங்க ஆவியானவருடைய துணையோடு கூட ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு பொறுப்பையும் அருமையாக நிறைவேற்றி முடிக்க வேண்டும். அவரோட துணையோடு கூட அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய காரியமாக இருக்கலாம், சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய காரியமாக இருக்கலாம், சபைக்கு செய்ய வேண்டிய காரியமாக இருக்கலாம். ஊழியத்தை குறித்து 2வதாக பார்ப்போம். அப்போ ஆவியானவருடைய துணையோடு கூட தான் அது ஆரம்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவருடைய துணையோடு கூட தான் அதை செயல்படுத்தணும். செயல்படுத்தி நிறைவேற்றி நேர்த்தியாக அழகாக முடிக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு அதை கற்றுக் கொடுத்திருக்கிறார். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அதுல ஒரு அர்ப்பணிப்பு இருக்கணும், ஒரு ஆயத்தம் இருக்கணும், ஒரு நேர்த்தி இருக்கணும், அருமையான ஒரு நிறைவேறுதல் இருக்கணும். அது இல்லை அப்படின்னா ஆவியானவருடைய துணையோடு கூட அந்த காரியங்கள் துவக்கப்படவில்லை என்று அர்த்தம். அது முடிவு பெறாமல் இருக்கிறது. சிலர் நிறைய பேர் ஆரம்பிச்சிருப்பாங்க, அர்ப்பணிப்போடு கூட ஆரம்பிச்சிருப்பாங்க, ஆவியானவருடைய துணையோடு கூட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் எங்கேயோ ஆவியானவருடைய வழி நடத்துதல் இல்லாததுனால அந்த காரியம் தொடர்ந்து நடைபெறாமல், முடிவு பெறாமல், நிறைவேறாமல் அப்படியே இருக்கும். நிறைய பேருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கூட அங்கங்க சில காரியங்கள் துவங்கப்பட்டு தொடக்கப்பட்டு முடிவு பெறாமலே இருக்கிறது. எங்கேயோ ஆவியானவருடைய வழி நடத்துதலில் இருந்து வெளியே வந்துட்டாங்கன்னு அர்த்தம். நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் இந்த வசனத்தின் மூலமாக நிறைவேற்றி முடித்தார். அதனால எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அதுக்கு முடிவு உண்டு. அந்த காரியத்தை ஆவியானவர் துணையோடு கூட நம்ம நிறைவேற்றி நேர்த்தியாக அழகாக முடிக்க என்ன செய்யணும், நம்ம பிரயாசப்பட வேண்டும். ஊழியம் என்று வருகின்ற பொழுது மிக கவனமா இருக்கணும். ஊழியம் எங்க ஆரம்பிச்சது?
இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பித்து போயிருக்கிறார். ஊழியம் அவர் திரும்ப வரும் வரைக்கும் ஊழியம் நடந்து கொண்டிருக்கும். இதுதான் ஊழியம். இடைப்பட்ட நாட்கள்ல இந்த ஊழியத்தில் ஆண்டவர் யாரை கொண்டு எங்கே எந்த ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்க வேண்டுமோ அங்கே அவர்கள் மூலமாக அந்த ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். இந்த ஊழியத்திற்கு தரிசனம் அவசியம் இல்லையா? அர்ப்பணிப்பு இல்லையா? ஆயத்தம், நேர்த்தி, இது எல்லாம் மற்ற காரியங்களுக்கு எப்படி அவசியமோ இதற்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ தரிசனம், ஆவியானவருடைய வழி நடத்துதல், அர்ப்பணிப்பு, ஆயத்தம், உழைப்பு, உண்மை எதெல்லாம் தேவைப்படுதோ ஆண்டவருடைய ஊழியங்களுக்கு அதெல்லாம் இருந்தாதான் ஆண்டவரால் தரிசனம் கொடுக்கப்பட்டு ஒரு மனிதனிடம் ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஆவியானவரால் கொடுக்கப்பட்ட ஊழியங்கிறதுக்கு அதுதான் அடையாளம். இப்போ தனி மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் என்பது வேறு, சபைக்காக கொடுக்கப்பட்ட தரிசனம் என்பது வேறு. தனி மனிதனுடைய தரிசனம் சபை தரிசனமாக ஆகாது, தேசத்துடைய தரிசனமாக ஆகாது. தனி மனிதன் மூலமாக ஆண்டவர் ஒரு ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிறார் என்று சொன்னால் அது தனி மனிதனுக்குரிய தரிசனம். ஆனால் சபைக்குரிய தரிசனமும் தேசத்துக்குரிய தரிசனமும் தனி மனிதன் மூலமாக தனி மனிதனுக்கு தான் முதலாவது தரிசனமாக கொடுக்கப்படும். அப்போ தனி மனிதனுக்கு அந்த தரிசனம் கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு ஊழியக்காரங்களுக்கு ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு அது ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட தரிசனம் சபைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஆண்டவர் சமூகத்தில் பல மணி நேரங்கள் அமர்ந்து அதை என்ன செய்யணும்? உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் என் மூலமாக இந்த சபைக்கு இந்த தரிசனத்தை கொடுத்திருக்கிறாருங்கிறத உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் அதே ஆவியானவருடைய துணையோடு கூட வழிநடத்தல்படி இருக்கிற தெய்வ பிள்ளைங்க கிட்ட இந்த தரிசனத்தை கொண்டுட்டு போகணும். அப்போ ஒரு குழுவாக இருந்து ஆண்டவருடைய சமூகத்தில் பல மணி நேரங்கள் அமர்ந்திருக்கணும் அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக. சபை தரிசனமாக இருந்தாலும் சரி, தேசத்துக்குரிய தரிசனமாக இருந்தாலும் சரி, ஒரு எழுப்புதலுக்குரிய காரியமாக இருந்தாலும் சரி. காலையில் என் மனசில் தோணி இருக்குது அது தரிசனம் நினைக்கிறேன், மத்தியானமே போய் நிறைவேற்றி முடிக்க முயற்சி பண்ணக்கூடாது. ஆவியானவருடைய வழி நடத்துதலின்படி நடக்கணும். பிறர் செய்த ஊழியத்தின் தாக்கத்தின்படி, தரிசனத்தின்படி அல்லாமல் ஏதோ ஒரு தாக்கத்தின்படி ஊழியத்தை நீங்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதுல ஒரு நிறைவேறுதல் இருக்காது, நேர்த்தி இருக்காது, அர்ப்பணிப்பு இருக்காது. அதுதான் அடையாளம். கவனமா இருக்கணும், நம்ம கவனமா இருக்கணும். அதனால சில ஊழியக்காரங்களுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம், தரிசனம் இருக்கும் ஆனால் அர்ப்பணிப்பு இருக்காது இல்லையா, ஆயத்தம் இருக்காது. நிறைய நேரங்களில் அதில் சில ஆவிக்குரிய பிள்ளைகள் என்ன செஞ்சிருந்தாங்க, தோற்று போய்கிறார்கள். தரிசனம் இருக்கும், அர்ப்பணிப்பு இருக்கும், ஆயத்தம் இருக்காது. ஆயத்தமாகணும், உழைப்பு வேணும். ஆண்டவருடைய ஊழியத்தை என்ன செய்யக்கூடாது, அசட்டையாக செய்யக்கூடாது. உழைப்பு இருக்கணும், உண்மை இருக்கணும். அப்போ இதுதான் நிறைவேற்றி முடிக்கிற காரியம். ஊழியத்தை பொறுத்த வரையிலும் சாதாரண காரியம் கிடையாது. ஆண்டவர் கற்றுக் கொடுத்துருக்கிறார் நமக்கு, அப்படிதானே? அதனால் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அது உலக காரியமாக இருந்தாலும் சரி, ஊழியமாக இருந்தாலும் சரி, இந்த காரியத்தை நாம் என்ன செய்யணும், மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம் 3வது வசனத்தில், தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். இல்லையா? இப்போ மனிதனை பார்க்கின்ற பொழுது மனிதனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம், அப்படிதானே? 29வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், 28ல் வாசிக்கிறோம், பூமியை நிரப்புங்க, பழுகி பெருகி பூமியை கீழ்ப்படுத்தி என்ன செய்யுங்க, அதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார்.
மனுஷனை பரிசுத்தப்படுத்தினார் என்று சொல்லி நம்ம வாசிக்கல. ஆனால் பரிசுத்த தன்மை அவன்கிட்ட இருந்துச்சு. அப்படிதானே படைக்கும் போது. ஏன்னா தேவ சாயலாக என்ன செஞ்சிருக்கிறான், படைக்கப்பட்டிருக்கிறான். நாசியிலே சுவாசத்தை ஊற்றி என்ன ஜீவ ஆத்மாவாக மனிதனை உருவாக்கி இருக்கிறார். பரிசுத்த தன்மை அவன்கிட்ட இருந்தது. அவன் கிரியை செய்ய ஆரம்பித்த பின்புதான் அவனுடைய கிரியையின் அடிப்படையில் அவன் பரிசுத்தவானா இல்லை பரிசுத்தவான் இல்லையா பாவியா என்பது தீர்மானிக்கப்படும். அப்போ முதலில் படைக்கின்ற பொழுது பரிசுத்த தன்மையோடு இருக்கிறான் அவன், இதுதானே. அதுக்கப்புறம் ஆண்டவர் அந்த ஏதேன் தோட்டத்தில் கொண்டு போய் அவனை வைக்கிறாரு. அதை ஏற்றுக்கொள்கிறான் இல்லையா. அந்த நிலத்தை பண்படுத்தும்படியான ஒரு வேலையை கொடுக்கிறாரு, அதை ஏற்றுக்கொள்கிறான். அந்த விளக்கிய விருட்சத்தின் கனியை புசிப்பதற்கு முன்பதாக அவன் ஆண்டவர் படைத்த நல்ல கனிகளையே புசித்து கொண்டிருக்கிறான், ஏற்றுக்கொள்கிறான் கட்டளையை, கிரியை. அது வரைக்கும் அவன் யாரு, பரிசுத்தவான் தான். கிரியைகளின் அடிப்படையில் தான் அவன் பரிசுத்தவானா பாவியா என்று தீர்மானிக்க முடியும். கிரியை ஆரம்பித்த பின்பு இதெல்லாம் அவனுடைய கிரியைகள் தான். அதிலெல்லாம் அவன் பரிசுத்தவானாக தான் இருந்தான் 3வது வசனத்தில். அப்போது ஆண்டவர் அவனை பரிசுத்த தன்மையோடு கூட படைத்தார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆனால் இந்த ஓய்வு நாளை ஆண்டவர் பரிசுத்தமாக்கினார். அப்போ ஓய்வு நாளில் நம்ம போய் ஆராதனையில் கலந்துக்கிறதுனால நம்ம எல்லாம் பரிசுத்தவான்களாக ஆயிடலாம், அப்படி தானே. யாத்திராகமம் 20வது அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கிறோம், 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகள் எல்லாம் நடப்பிப்பாயாக. 6 நாளும் நாம் செய்கிற கிரியைகளில் கிறிஸ்துவை மகிமைப்படுத்த வேண்டும். 7ஆம் நாள் ஓய்வு நாள். அப்போ கிரியைகளை நடப்பிப்பதிலே, கிரியைகள் செய்வதிலே கிறிஸ்துவை நம்முடைய கிரியைகள் மூலமாக மறுதலித்திருந்தோம் என்று சொன்னால், 7ஆம் நாளிலே ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்து நம்மளை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளலாம் என்று சொன்னால் அப்படி கிடையாது. அப்படி யாரும் பரிசுத்தவானா பரிசுத்தவாட்டியா மாற முடியாது. 6 நாளும் ஆண்டவருடைய சமூகத்திற்கு ஓய்வு நாள் ஆராதனையில் கலந்து கொள்வதற்கு முன்பதாக நம்மை நாமே நிதானிக்க வேண்டும். ஒவ்வொரு காரியத்திலையும் கிறிஸ்து மகிமைப்படுகிறாரா என் கிரியை மூலமாக, கிறிஸ்து மறுதலிக்கப்படுகிறாரா என்னுடைய கிரியை மூலமாக என்று சொல்லி பரிசுத்தப்படுத்துதல் அங்கே நடக்கணும். 6 நாளும் நடக்கணும். இப்படிப்பட்ட சிந்தை உள்ள பிள்ளைகளாக இந்த நாளில் நம்ம காணப்படுவோம். ஆண்டவர் இந்த பரிசுத்த ஓய்வு நாளை என்ன செய்ய பரிசுத்தமாக்கினார். அதுபோல் அந்த பரிசுத்த ஓய்வு நாளில் நான் ஆராதனைக்கு போகும்போது இந்த ஆராதனையில் கலந்து கொள்வதற்கு முன்பதாக என்னுடைய கிரியைகளிலே என்ற ஒரு பரிசுத்தம் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிற ஒரு தெய்வ பிள்ளையாக அந்த 6 நாளும் நான் வாழ்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நாளில் ஒப்பு கொடுக்குற தெய்வ பிள்ளைகளாக நம்ம இருப்போம். தொடர்ந்து நம்ம வசனங்களை நம்ம தியானிப்போம். ஒரு விசை இந்த வசனங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த தியான பகுதிக்காக நேசிக்கிற நல்ல பிதாவே, தருமையான தியான பகுதிக்காக மறுபடியுமாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாளிலே நீ கற்றுக் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி சுவாமி. ஒருவேளை 6 நாட்களும் அப்பா எங்களுடைய இஷ்டத்தின்படி தகப்பனை நாங்கள் வாழ்ந்து கொண்டு சுய விருப்பத்தின்படி வாழ்ந்து கொண்டு 7ஆம் நாளிலே பரிசுத்த ஓய்வு நாளிலே நாங்கள் கலந்து கொண்டிருந்தோம், உம்மை ஆராதித்து கொண்டு இருந்தோம் என்று சொன்னார். ஒரு விசை இந்த நாளிலே எங்களை மன்னியும் அப்பா, மன்னியும் அப்பா. 6 நாட்களிலும் எங்களுடைய கிரியைகள் இல்லை அப்பா, உம்மை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட உதவி செய்யுங்க. எந்த ஒரு காரியத்தையும் உங்களுக்கு பிரியமில்லாத காரியத்தை நாங்கள் செய்து உம்மை மறுதலித்த பிள்ளையாக உம்முடைய ஆலயத்துக்கு வந்து உம்மை ஆராதிக்காமல் தகப்பனை எங்களை பரிசுத்தப்படுத்திக்கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய கரத்தில் அப்போ எங்களை தாழ்த்துக்கிறோம். வரப்போகிற நாட்களில் முழுவதுமாக உம்முடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். பொறுப்படுத்திக்கொள்ளுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா.